கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 ஆகிய வசனங்கள். உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு உள்ள செய்திக்கு 3 வயசு 4 வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சர்ச்சுக்கு போற பையன் தான். சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நற்கன் எடுத்துட்டேன். சர்ச்சில் தான் மேரேஜ் முடியுது. ஆனாலும் ஆவிக்குரிய ஒரு அனுபவம் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது, ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது. 11 வயசில் நான் வேலைக்கு போனதுனால ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் போல் நானும் வீட்டில் டிவி ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா ஒரு படம், இப்படியே என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. வியாபாரம் அந்த லைனில் வரும்போது கூட இருக்கிறவங்க என்னெல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க எல்லாமே கேட்பேன். அதில் ஒரு நபர், விக்கிரத்தில் உள்ள ஒரு நபர், அவர் எனக்கு மாந்திரியம் பண்ணியிருக்காரு. என் பணம் 13 லட்ச ரூபா அவர்கிட்ட இருக்குது. மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு எல்லாம் பணம் கொடுத்து மனுஷனை நம்பி பணம் லட்ச லட்சமாக கொடுத்துட்டேன். அவர் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லுவார். அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாமே செய்வேன். ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிடும் அப்படிம்பாரு. சொன்னால் அப்படியே கேட்பேன். கடையில் கத்தாழை போட்டிருப்பேன். கல்லாப்பட்டியில் மஞ்சள், எலுமிச்சம்பழம், வத்தல், அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே வச்சுருப்பேன். மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன். மனுஷனை நம்பி பின்னாடியும் போயிருக்கேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தெரியுது, யாரெல்லாம் விக்கிரத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மாந்திரியத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட வாழ்க்கையிலே என்ன தண்டனை வருது, என்ன பிரச்சனை வருது, என்ன போராட்டம் வருது, எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் கையில் பைபிள் இருந்தா பழைய ஏற்பாடு உட்காந்து வாசித்து பாருங்க. அவ்வளவு கதை எழுதுருக்கு. எல்லாம் நிஜம். பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நஷ்டம் வருது, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டோரியாக இருக்கும். ஹிஸ்ட்ரியாக இருக்கும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எங்கெல்லாம் ஸ்டக் ஆகிறோம், எங்கெல்லாம் நமக்கு பிளெஸ்ஸிங் வருது, எல்லாமே நாம் அறிந்து கொள்ளணும். சில குடும்பங்கள் விக்கிர வழிபாடுக்குள்ள போயிடுவாங்க. சில குடும்பத்திலே விக்கிரத்தை பணிந்து கொண்டு கர்த்தரை மறந்துடுவாங்க. கர்த்தரை மறந்து போகும்போது வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரை சேவிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? இந்த கடைசி காலம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. ஏன்னா கையில் செல்ஃபோன் வந்துட்டு, அந்த செல்ஃபோனில் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. செல்போன் மூலியமா நம்ம வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். வீட்டில் குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்களா, வீட்டில் யாராவது தனியாக இருக்கிறாங்களா, அவங்க கையில் ஒரு ஃபோன் கொடுத்தா எப்போனாலும் பேசிக்கலாம். அதில் நல்லது இருக்கு. அதே நேரத்தில் தேவையில்லாத நபர்கிட்ட பேசினா அதில் கெட்டது இருக்கு. அப்போ நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம பேசுகிற, நம்ம கூட இருக்கிற, நம்ம கூட பழகிற எல்லாரும் நல்லவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் சந்தேகமாக இருக்கு. கூடயே தான் இருக்கிறாங்க.
ஆனா எப்போ நமக்கு ஆப்போசிட்டா மாறுவாங்க தெரியாது. இதுதான் உலகம். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை நாம் நினைக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தரை மறந்து விக்கிரத்துல போகும்போது தண்டனைகளை போயிருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் பார்த்தா சாபம். ஒரு பக்கம் பார்த்தா தேவனை தேடும்போது ஐஸ்வர்யத்தினாலே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அழிந்து போன ஒரு வாழ்க்கை. அப்போ 2 விதமான வாழ்க்கை இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், என் வாழ்க்கையோட சில காரியங்கள் சொல்றேன் அப்படின்னு. நான் சின்ன வயசுல முழு இரவு சர்வீஸ் சர்ச்சிலலாம் இருந்திருக்கேன். முழு நைட்டுமே சர்ச்சில் இருந்திருக்கேன். சண்டே சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனால் நான் தேவனை தேடல. தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலதான் நான் கழுவி சுத்திகரிக்கப்படுறேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறார். எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கடல்ல கஷ்டப்படும் போது 55 லட்சம் ரூபாய் கடன், 1 ரூபா இல்ல 2 ரூபா இல்ல. சாபத்துல இருக்கும்போது, தண்டனையில இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா தேடினேன்? பாவியா என் மேல கிருபையா இருங்க. வேற ஒண்ணுமே தெரியாது எனக்கு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நான் ஒரு பாவி என்பதை அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் என்று எழுதப்பட்டுருச்சு. விசுவாசத்தினால நீதிமான் என்று எழுதப்பட்டுச்சு. இயேசு மட்டும்தான் தெய்வம். இயேசு மட்டும்தான் என்னை மீட்டு எடுக்கிறார். அவர் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு நீதிமானா மாறுறேன். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமான் என்பதை அறிந்து கொண்டேன். அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் எழுதப்பட்டு ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். விசுவாசத்தினாலே ஒவ்வொரு வசனமா வாசித்து பார்க்க, எபேசியர் வாசித்து பார்க்க, கலாத்தியர் வாசித்து பார்க்க, எபிரேயர் வாசித்து பார்க்க, ரோமர் வாசித்து பார்க்க, ஒவ்வொரு நிருபமா வாசித்து பார்க்கும்போது என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சுவாரு. நான் அவர்கிட்ட வந்தா போதும், அப்பா நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா, உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து, ஒரு குடும்பத்திலே அம்மா அப்பாவை மறக்க மாட்டாங்க, பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க, மனைவியை மறக்க மாட்டாங்க, புருஷனை மறக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை உருவாக்குன தேவனை மறந்து ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்குள்ள தேவனுடைய தண்டனை வெளிப்படுது. நான் மறுபடியும் கூட சொல்றேன், ஒரு குடும்பம் அவங்க ஃபேமிலியை மறந்து போக மாட்டாங்க. ஆனால் 24 மணி நேரம் ஜீவ சுவாசத்தை தந்து நம்மளை வழி நடத்துறார். நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா கிருபையின் காலம் சொல்றோம். அவர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். ஏன்னா அந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம், தீமை நிறைந்த காலம். பொல்லாப்பை விட்டு விலகினா மட்டும்தான் நம்ம கர்த்தரோட நடக்க முடியும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எங்கெல்லாம் தீமை இருக்குன்னு சொல்லி தெரியுதோ அதெல்லாம் விட்டுட்டு விலகி போயிடணும். கர்த்தரை மறந்தால், இன்று கடைசி காலத்துல செல்போன் கையில வந்ததுக்கு அப்புறம் செல்போன் தான் பெருசா தெரியுது. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கலையே. நான் 2015 வியாபாரத்துல இருக்கும்போது, பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது, ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரமா பைபிள் வாசித்துவேன். மினிமம். ஏன்னா வியாபாரம் இல்லை, நஷ்டம். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன்,
எல்லாம் பைபிள் வாசிக்க வாசிக்க நான் விக்கிரத்துல அடிமையா இருக்கேன், நான் மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது மனுஷனை நம்புனா சாபமா, என் வாழ்க்கையில மனுஷனை நம்பியே நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறேனே, என்னை கர்த்தர் மீட்டெடுப்பாரா? என்னை மன்னிப்பீங்களாப்பா? என்னை குணமாக்குவீங்களாப்பா? என் பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா? இப்படியே புலம்ப ஆரம்பிச்சு. இதை ஏன் காலைல சொல்றேன் அப்படின்னா, 2 விதமான ஜனங்கள், ஒரு பக்கம் பார்த்தா பரிசுத்த ஜாதி, இன்னொரு பக்கம் பார்த்தா அசுத்த ஜாதி, ஒரு பக்கம் பார்த்தா மெய்யான தேவனை தேடிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கிரத்துல போற ஜனங்கள் இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதமா, விக்கிரத்துக்குள்ள போனா அழிந்து போவீர்கள். இன்னைக்கு சில குடும்பம் தேவனை தேடுறதுக்கு மறந்து கர்த்தரை மறக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சது. பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, கர்த்தரை மறக்கும் போது. ஒரு குடும்பம் கர்த்தரை மறந்தாச்சுனாலே அவனோட வாழ்க்கையில பல பிரச்சனை வந்துடும். நான் பார்த்திருக்கேன்ப்பா. ஒரு குடும்பம் கர்த்தரை மறந்தாச்சு அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்பா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எனக்கு இயேசு போதும்பா, வாழ்நாள் முழுதும் நான் உமக்கு பிரியமானபடி வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல காத்திருந்தாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நமக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை மறந்து வீட்டுல காலையில கிளம்பி போவாங்க, வேலைக்கு போவாங்க, ஆபீஸ்ல வேலை வைப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, போலீஸ் ஆபீஸரா இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆபீஸரா இருப்பாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. காலையில வெளியில கிளம்பிடுவாங்க. ஆனா நைட் ஆனா கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. என் வீட்டுல எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, எனக்கு பேரம்பேத்தி இருக்கான்னு சொல்லி கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. அது எப்படி? மறக்க மாட்டிருக்காங்க, கரெக்டா வந்துருவாங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. அதான் குடும்பம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரை மறந்து விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. உடனே எச்சரிப்பு சொல்றாரு, என்னை மறந்துட்டப்பா, என்னை மறந்துட்டு நீ விக்கிரத்துக்குள்ள போற, அழிஞ்சு போயிருப்பா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் கர்த்தரை மறந்தாச்சுனாலே குடும்பத்தை மறந்த மாதிரி தானே. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒரு 5 பேர், 4 பேர், 6 பேர், 8 பேர் இருப்போம். ஒரு குடும்பம் காலையில வெளியில புறப்படும் போது எங்க அப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, எங்க தாத்தா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, எங்க அம்மா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, எங்க அண்ணன் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படிம்பாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்தா தானே அது கிடைக்கும். நைட்டுக்கு வீட்டுக்கு வராம ஒரு 10 நாள் கழிச்சு வந்தானோ, எங்கப்பா போனீங்க அப்படிம்பாங்க. இதான் மனுஷ வாழ்க்கை. இதே போல இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை மறந்து தேவன் துக்கப்படுவார். சில வீட்டுல எல்லாம் கர்த்தரை மறந்துட்டாங்க, அதான் வேதனை. கர்த்தரை மறந்து தள்ளி போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல. தேவன் துக்கப்படுறார். சில குடும்பத்திலே சில பிள்ளைகள் கர்த்தரை மறந்து விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. சாட்சியா எழுதி வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள், நிச்சயமா காணாம போயிருப்பா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மறந்தாலே போதும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நிச்சயமா அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை மறந்து
கர்த்தரை மறந்தாச்சுனாலே நிச்சயமா அழிஞ்சு போயிடுவாங்க. காலைவேளை செய்தி என்ன தெரியுமா? வாக்குத்தத்தமும் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா தண்டனையும் இருக்கு. வாக்குத்தத்தத்துக்குள்ள இருந்தோம்னா நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு மனுஷன் கர்த்தரை மறந்தாச்சுனாலே வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாது, நிச்சயமா அழிந்து போயிடுவாங்க. அப்ப 2 விதமான செய்தி இருக்கு. முதல் வசனத்திலே உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. ரவிராஜ் இன்னைக்கு காலையில உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஒரு காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் கர்த்தரை மறந்து தள்ளி போயிட்டேன். என் வாழ்க்கையில சொந்த வீடுலாம் வித்து ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா நட்டப்பட்டு நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். வியாபாரத்துல நஷ்டப்படும் போது சொந்த ஊரை விட்டுட்டு போயிட்டேன், கண்ணீரோடு அழுதுட்டு போயிட்டேன். அப்புறம் 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்காக என்னை அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து அழைத்தார். 2016 ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2025 உயிரோட இருக்கேன். எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தது இல்லை. போதும், உலகத்துக்காக ஓடினது போதும், மனுஷன் முன்னாடி ஓடினது போதும், மனுஷனை நம்பினது போதும். இன்று எத்தனையோ குடும்பத்துல மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா தெரியாது. காலம் கடைசியா இருக்கு, காலம் கடைசியா இருக்கு. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய குடும்பத்துல ஜெபகோரி போறோம். எங்க வீட்டுல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு காலையில இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஐயா எங்க வீட்டுல பிரச்சனை. சரி, பிரச்சனை இருக்குப்பா, பிரச்சனைக்கு காரணம் என்ன? யார் காரணம்? கணவரா, பிள்ளையா, நானா, இல்ல வீட்டுல இருக்க டிவியா, செல்போனா? எது காரணம்? இல்ல நம்ம இருக்கிற ஊரா? என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் காரணம்? இன்னைக்கு உள்ள செய்தியில இந்த 2 வசனத்துல நிறைய கருத்து இருக்கு. உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தரை நினைக்கும் போது ஆசீர்வாதம், கர்த்தரை மறக்கும் போது நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். இந்த 2 வசனத்துல உள்ள கருத்து அதுதான். கர்த்தரை நினைக்கும் போது ஆசீர்வாதம், கர்த்தரை மறக்கும் போது நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். அப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கர்த்தரை மறந்துட்டாங்க. அதே நேரத்துல கர்த்தரை நினைச்ச குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டிகிட்ட பேசிட்டு இருப்பேன். அந்த பாட்டி தான் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பிஷப்ட பேசி என்னை சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படித்தேன். கர்த்தருடைய கிருபையினால ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 6ஆம் கிளாஸில் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பாட்டிகிட்ட நிறைய பேசுவேன். பாட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் பைபிளில் வசனத்தை மனப்படமாக படித்து வச்சுருப்பேன். அந்த பாட்டிகிட்ட போய் இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பேன். அந்த பாட்டி ரொம்ப பொறுமையாக சொல்லுவாங்க. 250 கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியம் பண்ணியிருக்காங்க. 250 கிராமத்துக்கு அவங்க போய் சுவிசேஷ அறிவிச்சிருக்காங்க. 45 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி தான் என்னை பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க. எப்போதுமே ஒவ்வொரு குடும்பத்திலுமே பின்னாடி யாராவது இருப்பாங்க. நான் கர்த்தரை நினைக்கும் போது என் வாழ்க்கையில் நடந்த சொல்றேன். ஆனா ஒரு காலத்துல நான் தேவனை மறக்கும் போது நான் விக்கிரத்துல போய் சிக்கிக்கிட்டேன். 55 லட்ச ரூபா கடன். ஆனா முழு நேரம் ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் மட்டும்தான் என் வாழ்க்கை. கர்த்தரை நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கும் போது என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆலயத்தில் இருக்கும்போது மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார். பைபிள் காலேஜ் படிக்க இருதய மன கண்களை திறந்தார்.
வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் பேசி அந்த வசனத்தோட அர்த்தத்தை அழகா சொல்லி தந்தார். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? கர்த்தரை மறக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே அறவோடிய காணோம், நடுரோட்டுக்கே போயிட்டேன். நான் எங்க விழுந்து கிடக்கிறேன், நான் ஏன் நஷ்டப்பட்டேன், ஏன் சாபத்துக்குள்ள போனேன், கர்த்தரை நான் மறந்ததுனால எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாம் யோசித்து உணர்வடைந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் ஒன்னொன்னா தர ஆரம்பிச்சார். ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. சில வசனம் வாசிக்கும் போது கண்ணீர் வடிப்பேன். வசனத்தை வாசிக்கும் போது ஆவியான பேசிட்டு இருப்பேன். அந்த ஒரு அனுபவம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா ராத்திரி ஃபுல்லா தூங்காம உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் எப்படி? கர்த்தரை நினைக்கும் போது தேவன் அபிஷேகம் பண்ணிறார், கிருபை தருகிறார். பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு 250 கிராமத்துக்குள்ள சுவிசேஷம் அறிவிச்ச ஒரு பாட்டி எனக்கு பைபிள் காலேஜ் படிக்க அவங்க பணம் கட்டினாங்க, பிஷப்ட பேசினாங்க. அதனால பிடிஏ படிச்சேன். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். இருக்கிற இடத்துல இடம் வாங்கி ஒரு சின்ன செட்டு போடணும் ஆசை இருக்கு, தரிசனம் இருக்கு. ஆனா எல்லாமே லட்சம் தான். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னை யாராவது பார்க்க வரணும் கூட இன்னும் சர்ச்சில் கட்டலை, ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தரை நினைக்கும் போது உயர்வு, கர்த்தரை மறக்கும் போது சாபம். நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். இன்னைக்கு விக்கிரத்துக்குள்ள போற குடும்பமும் உண்டு, மெய்யான தேவனை தேடக்கூடிய குடும்பமும் உண்டு. தேவனை தேடும் போது தேவன் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம கர்த்தரை நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? உங்க வீட்டுல பர்சனல் டைரி தான் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஐயா நான் கர்த்தரை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என் சிந்தனைக்குள்ளே 24 மணி நேரம் நான் கர்த்தரை மட்டும்தான்ப்பா நான் நினைக்கிறேன். என் நினைவு ஃபுல்லா கர்த்தர், நான் வேற எதுவும் யோசிக்கல, எனக்கு கர்த்தர் போதும், எனக்கு கர்த்தர் போதும்னு சொல்லி யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ நமக்கு ஒரு பெஸ்ட் ஆசீர்வாதம் இருக்கு. பைபிள்லே இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் தந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் சேரும். நம்ம வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரணுமா? சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனும் தேவன் நமக்கு தரணும். அது எப்ப தாராரு அப்படின்னா கர்த்தரை நினைக்கும் போது மட்டும்தான் தருவார். கர்த்தரை மறக்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள பலன் காணாம போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிசினஸ்ல தோல்வி? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பிசினஸ்ல நஷ்டப்பட்டுக்கோம்ல, எனக்கு அந்த பெயின் தெரியும்ல. எப்பமெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோமோ, கர்த்தரை மறந்து தள்ளி போறோமோ, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் நமக்கு குறைஞ்சிரும். இதுதான் ரகசியம். கர்த்தரை தேட தேட தேட, கர்த்தரை தேட 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 ஐஸ்வர்ய சம்பத்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். செல்வம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வந்துடும். இதுதான் ஃபார்முலா. இன்னைக்கு பேசுற செய்தி என்னன்னா ஃபார்முலா. எப்படி சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க ஃபார்முலா அப்படிம்பாங்க. தேவனை தேட தேட தேட
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் தந்துருவார். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைக்குள்ளே, அவங்களுடைய நினைவுக்குள்ளே முதல்ல கர்த்தர் இருக்கிறாரா? இதுதான் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். எப்படி காலையில ஒரு 2 வீலர் எடுப்பாங்க, பெட்ரோல் இருக்கா, வண்டியில காத்து இருக்கா, சாவி கையில் எடுத்தாச்சா, எத்தனை கிலோமீட்டர் போகணும், எவ்வளோ பெட்ரோல் போடணும், எவ்வளோ பெட்ரோல் இருக்கு, வண்டி ஓட்டும் போது கரெக்டாக செக் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டக் ஆயிடக்கூடாது. அதே போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. எப்படி கவர்மெண்ட்ல இன்சூரன்ஸுக்கு ஒரு பிளான் சொல்லுவாங்க. நீங்க இத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் இவ்வளவு கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் கர்த்தரை நினைக்கிறேனா, இல்ல ஃப்ரெண்டை நினைச்சிட்டு இருக்கிறேனா, இல்ல தேவையில்லாத ஒரு நபரை நினைச்சிட்டு இருக்கிறேனா, இல்ல தேவையில்லாத யாரையாவது நினைச்சிட்டு இருக்கிறேனா? நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு. வியாபாரம் கொஞ்சம் செழிப்பா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. அப்படி குறையும் போது என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வியாபாரம் பார்க்குற ஸ்தலத்துல ஒரு டிவி வச்சிருந்தேன். காலையில கொஞ்ச நேரம் கிறிஸ்டியன் பாட்டு கேட்பேன், அப்புறம் பகல் நேரம் ஃபுல்லா அப்புறம் சினிமா பாட்டு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கேட்டது. ஒரு பிசினஸ் எப்படிலாம் நஷ்டமாச்சு, எப்படிலாம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்கும்போது, கடையில கத்தாழை தொங்க விட்டுருப்பேன், இஷ்டம் போல படம் பார்ப்பேன், எங்க அப்பா செத்த போட்டோ வச்சிருந்தேன், ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருந்தேன், கல்லாப்பேட்டைக்குள்ள விக்கிரத்துல என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் உள்ள வச்சிருந்தேன். கர்த்தரை மறந்துட்டேன். கர்த்தரை மறந்தால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். இந்த நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் அது என் வாழ்க்கையில நிறைவேறியிருக்கு. அதே போல கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி என்னுடைய வாழ்க்கை குரோத் ஆச்சு. எங்க அம்மா அப்பா என்னைய சின்ன வயசுலயே 11 வயசுல வேலைக்கு அனுப்பிட்டாங்க. 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை. பைபிள் வாசித்தா எனக்கு புரியாது. எழுத்து கூட்டி வாசிப்பேன், மிஸ்டேக் இருக்கும். அதனால எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது. அதில் யாரும் எனக்கு சொல்லியும் தரல. அதனால நான் பைபிள்லாம் வாசிக்கலை. நான் பைபிள் வாசிக்காமல் வளர்ந்த ஒரு பையன். சில வீட்டிலலாம் பிள்ளைகள் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய டிகிரிலாம் வாங்கியிருப்பாங்க, நல்ல இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்க, அவங்களாம் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ரவிராஜ் யார் அப்படின்னா, வியாபாரத்தில் உள்ள ஒரு நபர், வேலை பார்த்தேன், அவ்வளோதான். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விசேஷமாக பைபிள் காலேஜ் படிக்க கதை கிருபை செய்தார். இதை ஏன் உங்களுக்கு ஒரு அனுபவ சாட்சி மாதிரி சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கர்த்தரை மறக்கும் போது நான் அழிஞ்சு போயிட்டேன். என்னோட வாழ்க்கையில சாபம் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, கேவலம் எல்லாம் வந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 3 வயசு 4 வயசுல நான் சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. அவருடைய மகத்துவம் என்ன தெரியாது. அவர் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன், வல்லமை உள்ள தேவன். நம்மளை உருவாக்குறார், நம்மளை சிருஷ்டிக்கிறார். எந்த படுகொலியில் இருந்தாலும் தூக்கி எடுத்துருவாரு, எந்த உபத்திரமா இருந்தாலும் தூக்கி எடுத்துருவாரு, எந்த நெருக்கமா இருந்தாலும் தூக்கி எடுத்துருவாரு. ஆனால் யோனாவை போல மீனின் வயிற்றுல இருந்தா கூட ஜெபம் பண்ணணும். யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாரு. அதே போல எவ்வளவு பெரிய சிறையிருப்பா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை தண்டனைக்குள்ளே இருக்கலாம், ஒருவேளை சாபத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், ஒருவேளை பாவத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என் சிந்தனைக்குள்ளே, என்னுடைய நினைவுக்குள்ளே நான் கர்த்தரை நினைக்கிறேனா, நான் கர்த்தரை மறந்து வாழ்றேனா? அதுதான் கேள்வி. ஒரு குடும்பம் கர்த்தரை மறந்து வாழ்ந்தால், கர்த்தரை மறந்து வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா உட்காந்து யோசித்து பார்ப்போமே. காலையில வேக வேகமா எல்லாரும் ஓடிடுவீங்க, சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்ப்போமே. என்னுடைய சிந்தனையிலே நான் கர்த்தரை நினைக்கிறேனா,
இல்ல இன்னைக்குள்ள பிரச்சனை நான் யோசிக்கிறேனா, இல்ல கர்த்தரை மறந்து நான் வெளியில போறேனா? கர்த்தரை மறந்து வெளியில போற குடும்பமும் உண்டு, கர்த்தரை நினைக்காமல் வாழ்ற குடும்பமும் உண்டு, பிரச்சனைக்காக மட்டுமே இயேசுட்ட வர்றவங்களும் உண்டு. கர்த்தரை மறந்தால் வசனம் என்ன போடுது அப்படின்னா, நீ உன் தேவனாய் கர்த்தரை மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து கர்த்தரை மறக்கும் போதே எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா நான் மாட்டியிருக்கேன். நான் விக்கிரத்துல பல வருஷம் அடிமையா இருந்திருக்கேன். பல லட்சங்கள் கொடுத்திருக்கேன். எனக்கு தெரியும். கர்த்தரை மறந்தால் அவ எங்க போய் சேருவாங்க எனக்கு தெரியும். கர்த்தரை மறந்தால் அவன் விக்கிரத்துலதான் போய் கிடப்பான். ஏன்னா அவன் கர்த்தரை மறந்துட்டான். கர்த்தரை மறந்தால் ஒரு மனுஷன் எங்க போறான் அப்படின்னா, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றி, அழகா எழுதப்பட்டிருக்கு, வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து. இப்போ கர்த்தரை மறந்தனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, வேற தேவர்களை பின்பற்றி அதுக்கு பின்னாடி போய் அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் அப்படி இழுத்தாச்சு. ஏன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா நிச்சயமா எங்கேயோ ஒரு இடத்துல வேற தேவர்களை பணிந்து சேவித்து அங்கதான் இருப்பாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கிடலாம். ஒண்ணு தேவன் பக்கம் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கர்த்தரை மறக்கும் போது அவங்க எங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னா, வேற தேவர்கள்ட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் அங்க போய் சேவித்து அங்க பணிந்து கொண்டு இருப்பாயானால், பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். உடனே ஒரு தண்டனை, நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா 18வது வசனம், கர்த்தரை நினைப்பாயாக, கர்த்தரை நினைப்பாயாக. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. நான் கர்த்தரை நினைச்சிட்டேன், எனக்கு கர்த்தர் போதும், எனக்கு கர்த்தர் போதும். அதான் கிருபை. என் சிந்தனைக்குள்ள, என்னுடைய நினைவுக்குள்ள நான் கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இந்த செகண்ட்ல இருந்து நான் கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னோட சன்னதி நல்லா இருக்கும். ஏன்? நான் கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தரை நினைக்க 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 அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதம். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள இயேசு வந்துருவார். நான் கர்த்தரை நினைக்கும் போது என் வாழ்க்கையில் கர்த்தர் மட்டும்தான் கூட இருக்க முடியும். ஆனா கர்த்தரை மறந்தால் ரவிராஜனுடைய வாழ்க்கை காணாம போயிடும். இதுதான் பைபிள். பைபிள் சத்தியம், வேதமே வெளிச்சம். இயேசு அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்ம வாழ்க்கை சத்தியத்துக்குள்ள நடந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வழியில நடந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அவர் சொன்ன வழியில போனா மட்டும்தான் ஜீவனை கண்டடைய முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஜீவன் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தேடுற காரியமும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா கர்த்தரை மறந்தாச்சு. கர்த்தரை மறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கண்ணு தெரியாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை மறந்து போறானோ அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை ஒரு இருளா தான் இருக்கும். வெளிச்சம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவன் கர்த்தரை மறந்துட்டான். கர்த்தரை மறந்தாச்சுனாலே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால காலை வேளையிலே கொஞ்சம் ஜனம் கேட்டாலும் இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. 2 பாயிண்ட் மட்டும் யோசிங்க. கர்த்தரை நினைக்கிறோமா இல்ல மறந்து வாழ்றோமா? கர்த்தரை மறந்தால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். கர்த்தரை நினைத்தால் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள பலன் யாரு தருவா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு கடையில போய் வேலை பார்க்குறாங்க, ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் தான் தருவாங்க. ஆனா கர்த்தரை நினைக்கும் போது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு பலனே தராராம். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால கால வேளையில நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் ஆவியோடும் உண்மையோடு இருக்கிறார். அவரை தேடணும் அப்படின்னா முதல்ல
என்னுடைய நினைவு, என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் எதை உள்ள வச்சிருக்கிறேன், அதான் முக்கியம். விக்கிரகாராதனும் பொருளாசை இருக்கு, விக்கிரகாராதனை இருக்கு, உலக வழிபாடு இருக்கு. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போறானாலே வேற யார் மேலேயோ, இல்லை வேற எது மேலேயோ, இல்லை வேற யாருடைய சத்தத்தையோ, எங்கேயோ ஒரு மனுஷன் யார் பின்னாடியோ போனால் அவன் கர்த்தரை மறந்து போயிட்டு இருக்கான். கர்த்தரை மறந்து போனால் நிச்சயமாய் அழிந்து போயிடும். அது தண்டனையை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 வசனத்துடைய அர்த்தம் அதுதான். கர்த்தரை நினைக்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள பலனை தந்துருவாராம். அதான் கிஃப்ட். கிஃப்ட்னா என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்குள்ள ஒரு கிஃப்ட் நமக்கு தந்துருவாரு. ஆனா கர்த்தரை மறக்கும் போது உடனே தண்டனை. அப்ப தண்டனையும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, ஆசீர்வாதமும் எழுதப்பட்டிருக்கு. நம்ம சும்மா இருக்கும்போது வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலாம் நேரமே இல்லை. ஆனால் செல்ஃபோனில் 5 மணி நேரம் உட்காரதுக்கு நேரம் இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட காலம் தான் இருக்குது. அதனால் காலையில் சின்ன ஜோம் பண்ணி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வசனத்தை தியானிக்கும் போது என் வாழ்க்கையில் உள்ள நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். ஒரு நாள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது தேவனோட கிருபை மட்டும்தான். ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. 2008 டாக்டர் சொன்னார், இந்த பையன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாரு. 2025 நான் உயிரோட தான் இருக்கேன். அதனால் இந்த கடைசி காலம் தேவன் நமக்கு கிஃப்டாக உயிர் பிச்சை போட்டிருக்காரு. செத்தா பரலோகத்தில் நிற்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நாள் மூச்சு இல்லைன்னா அடக்கம் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் மூச்சு இல்லைனாலும் அடக்கம் பண்ணிடுவாங்க. ராத்திரி படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில மூச்சு இல்லையா, அப்ப ஆள் செத்துட்டா அடக்கம் அப்படின்றாங்க, முடிஞ்சது. அப்புறம் அடக்க ஆராதனை தான். அடக்க ஆராதனை முடிஞ்சுட்டுனா ஒரு 7 நாள்ல எல்லாரும் மறந்துட்டு அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரை நினைத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமே. நம்ம கர்த்தரை நினைத்தால் நம்ம எந்தெந்த பிரச்சனை இருக்கும் அதுல இருந்து வெளியில வர முடியுமே. அது எத்தனை கோடி ரூபா கடன்னால இருக்கட்டும்பா. என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன். ரவிராஜனுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை தெரியுமா? கடன் 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 கடன். வியாபாரத்துல இருக்கும்போது சகல செழிப்போட இருந்தேன், எல்லாம் நஷ்டமாயிட்டு. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது சின்னதா ஒரு செட்டு போட்டு தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவன் தரிசனம்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் நோ மணி, அவ்வளவுதான், முடிஞ்சது. இதான் லைஃப். ஆனா தேவன் ஒரு மனுஷனை வெளியில கொண்டு வரும்போது யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. ஆனா ஒரு நாள் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே அது கிருபை. அந்த கிருபையை மாத்திரம் நாம் தேவனுடைய சமூகத்துல பெற்றுக்கொண்டால், கர்த்தரை மாத்திரமே நினைக்கும் போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் இருக்கிற பகுதி திருநெல்வேலி. பக்கத்துல ஒரு இடத்த போய் பார்த்தேன், ரேட்லாம் கேட்டேன். பல லட்சங்கள் சொன்னாங்க. பேசாம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால இந்த கடைசி காலத்துல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. தேவன் அருளி அப்பம் யூடியூப் சேனலுக்கா ஜோம் பண்ணிக்கோங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. நம்ம செத்தா பரலோகத்துல நிக்கணும். அந்த ஒரு டார்கெட் மட்டும் எப்பவுமே இருக்கணும். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டு அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கப்பா. ஐயா, அதுக்கு நான் என்னையா செய்யணும்? நம்ம கர்த்தரை நினைக்கிறோமா, கர்த்தரை மறக்கிறோமா? 2 கேள்விதான். கர்த்தரை நினைச்சா நித்திய ஜீவன், கர்த்தரை மறந்தா நித்திய ஆக்கினை. அதுல ஒண்ணுதான் நிச்சயமா அழிந்து போவீர்கள். இங்க நிச்சயமா அழிஞ்சு போறோம். கர்த்தரை மறந்தா துன்மார்க்கன். துன்மார்க்கன் எங்க? 2ஆம் மரணமாயி அக்னி கடல். முடிஞ்சு போச்சு. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி சொல்லியாச்சு. நம்ம வாழ்க்கை கர்த்தரை நினைத்தால், கர்த்தரை நினைத்தால், கர்த்தரை நினைத்தால் குடும்பம் நல்லா இருக்குமே.
குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமே. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு யாரு பின்னாடியோ போய் பல மணி நேரம் போய் பல நாட்களை வேஸ்ட் பண்ணி பல மாசத்தை வேஸ்ட் பண்ணி அப்புறம் ஐயோ 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 உட்காந்து புலம்பி எதுக்கு? கர்த்தரை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தரை மறந்தால் வேதனை, அப்புறம் கவலை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வந்துருது இல்ல. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, வீட்டுல இருக்க பிரச்சனை மாறணுமா, முதல்ல கர்த்தரை நினைங்க, எல்லா பிரச்சனையும் மாறிடும். கர்த்தரை ஒரு குடும்பம் நினைச்சாச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் எந்திரிக்க போறாங்கன்னு அர்த்தம். கர்த்தரை நினைக்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் வேணுமா? கர்த்தரை மட்டுமே நினைங்க. நாலாம் வியாபாரத்துல இருக்கும்போது கர்த்தரை நினைக்கலப்பா, அழிஞ்சு போயிட்டேன். ரவிராஜ் தான் அழிஞ்சு போனவன். அதனால சொல்லிட்டு இருக்கேன், சொந்த தேசத்தை விட்டு கண்ணீரோடு புறப்பட்டு போனேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரைய, இந்த செகண்ட் வரைய உயிரோட இருக்கேன். குடும்பமா இருக்கும், உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சேன். இந்த செய்தியை எந்த இடத்துலலாம் கேட்குறீங்களோ, ஒரே ஒரு சின்ன கேள்வி, கர்த்தரை நினைக்கிறீங்களா, கர்த்தரை மறந்து வாழ்றீங்களா? 2 டைப் ஆஃப் கேட்டிருக்கேன். கர்த்தரை நினைத்தால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். கர்த்தரை மறந்தால் விக்கிரகத்துல போய் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். 2 பக்கம் உள்ள ஆன்சரை சொல்லிட்டேன். அதனால ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தரை நினைங்க. ஐயா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்ட ஐயா, இன்னையில இருந்தாலும் நினைங்க. குடும்பம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிக்கப்படும். ரவிராஜ் 2020 உயிரோட இருக்கான் அப்படின்னா கர்த்தரை மட்டுமே நினைக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அப்பா, இந்த நாளிலும் எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க, நன்றி. நாங்க கர்த்தரை நினைக்கணும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை மறந்தால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். எச்சரிப்பும் சொல்லியிருக்கீங்கப்பா, ஆசீர்வாதமும் சொல்லிட்டீங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஒருவரும் கெட்டு போது பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்ட்டீங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும் தானப்பா ஆசை. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. கிருபை தருவீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், எங்க இதயத்துக்குள்ள நாங்க என்னெல்லாம் யோசிக்கிறோம் எல்லாம் உமக்கு தெரியுமில்லப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்க பரலோகத்துக்குள்ள பிள்ளைகளா இருக்கணும். அழிந்து போற எதையுமே நாங்க யோசித்துடக்கூடாதுப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் உங்க கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். துதின அபிஷேகம் நிரப்புங்கப்பா. துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும்ப்பா. ரட்சிப்பின் வஸ்துதை தாங்கப்பா. நீதியில நடக்கணும்ப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. அந்நிய பாஷை பேசணும்ப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தத்துல நடக்கணும்ப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளை அக்னியா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே அப்பா அவங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா. தேவ திட்டம், தேவ விருப்பம்
என்னோட வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இந்த நாளிலும் தேவனுக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியம் நாங்கள் செய்ய வேண்டாம்ப்பா. அதில் எத்தனை லட்ச ரூபா லாபமாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தேவ திட்டம், தேவ விருப்பம் எங்களோட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிறைவேறுவதாக. நாங்கள் பரலோகத்தில் வரும்போது இந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் அப்பா ஆசீர்வதிங்கப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. என்னென்ன தடை இருக்கோ தடையை நீக்கி கற்பத்தினியை தாங்கப்பா. பிள்ளைகள் ஏக்கத்தோடு இருக்காங்கப்பா, மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போனவங்கள மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தரை நினைக்கக்கூடிய பிள்ளைகளாம் மாறட்டும். மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடல்ல கஷ்டப்படுறாங்கப்பா, கர்த்தரை நினைத்து எந்தெந்த காரியத்துல கர்த்தரை மறந்து பல லட்சங்கள் கடன்ல இருக்காங்களோ, கர்த்தரை நினைத்து ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் கொடுங்கப்பா. கர்த்தரை மாத்திரமே நினைக்க கிருபை தாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்கப்பா, இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துவாங்க. வெளியில யாரெல்லாம் புறப்படுறாங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போயிருங்கப்பா. நீங்க பேருங்க. நீங்க புறப்பட்டு போனா எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருப்பாங்கப்பா. நீங்க புறப்பட்டு போங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. தேவனர்லயே அப்போ மினிஸ்டர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும். தேவ திட்டத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. ஏனோக்கே போல மறுரூபமாக்குற அனுபவம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த அனுபவத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தரோட வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பருக்கு உண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.